ஜட்டாசோதனம் பண்ணிக்கணும்னால சுவாமி நீ முதல்ல ஜட்டாசோதனம் பண்ணி ஸ்நானம் பண்ணி நம்ம குழந்தைய தீபாவளி ஸ்நானம் பண்ண சொல்லுவோம். இதை கொடுத்து அப்பா முதல்ல பண்ணிவிட்டு சீனோடி ஒடிப்புறான்னு. அதனால பரதன் நீ ஸ்நானம் பண்ணுனாலாம். பூர்வந்து பரத ஸ்நாதே லக்ஷ்மணே மகாபலே சுக்ரீவே வானரேந்திரே ராட்சசேந்திரே விபீஷணே. சுவாமி பரதன ஸ்நானம் பண்ண சொல்லி, லட்சுமணன ஜட்டாசோதனம் பண்ணி ஸ்நானம் பண்ண சொல்லி, சுக்ரீவன் விபீஷணன் சத்ருக்னாதிகள் எல்லாரையும் ஸ்நானம் பண்ண சொல்லிவிட்டு பிறகு சுவாமிக்கு ஜட்டாசோதனம் நடந்துதான். இந்த ஜட்டாசோதனம் நடந்து அழக சொல்றார் வால்மீகி. ரொம்ப ஆச்சரியமா பகுசீக்கிரமாய் அப்படி கை வச்சா தூக்கம் வர முடியாத பார்பர்களா அப்படி சுவாமிக்கு ஜட்டாசோதனம் பண்ணினாங்கிறான். எந்த காலேஜில் படிச்சான்னு தெரியலன்னு. காலேஜில் படிச்சாதான் படிப்புன்னு நினைச்சிட்டு இருக்கான். இப்போ அவன் சொத்தை அழிச்சு படிச்சாதான் படிப்புன்னு நினைக்கிறான். அவன் ஒரு குருட்ட இருந்து சிசுரோட பண்ணிட்டு இருந்தானே அவன் படிப்பு தான் படிப்பு. அவன் காலேஜில் படிச்ச எம்ஏ படிச்ச ஒரு பையன் கிட்ட 5 ரூபா பணத்தை கொடுத்து மார்க்கெட்ல போய் கரியா வாங்கிட்டு வான்னா பையையும் நோட்டையும் போட்டு வந்து நிற்கிறான்னு. என்ன படிப்பு? சுகஹஸ்தா சுசீக்ராஷ்ட ராகவம் பர்யுபாசத. காலேஜில் படிக்காத நாங்கள்லாம் செய்கிற காரியம் அவன்களால் செய்ய முடியாதுன்னு. சுகஹஸ்தா சுசீக்ராஷ்ட ராகவம் பர்யுபாசத. என்ன எங்க சிஷ்யாலாம் இங்கிலீஷ் படிக்கலையேன்னு வருத்தப்படுறா. அவ வருத்தப்படாம இருக்கட்டும் இதெல்லாம் சொல்றான். இந்த பெரிய கோஷ்டியில நான் இங்கிலீஷை தூடிச்சுட்டு நான் ஆத்துக்கு போக முடியுமா? என்னோட கூட இருக்கிற சிஷ்யாளுக்கெல்லாம் இப்படி வந்து வைதிகாலா போட்டுமேன்னு நினைக்கிறான். நினைக்காதீங்கோ, இதுதான் பெருமை. அவன் ராமனை புஜிங்கோ அதான் க்ஷேமத்தை கொடுக்கும்னு சொல்றேன். அப்படி குழந்தைகளுக்கெல்லாம் தோன்றுறது இந்த இங்கிலீஷ் படிக்கலையே சிகைக்க வச்சுட்டு இருக்கோமே நினைக்கிறான். இப்படியா நினைக்கிறது? நம்ம சிகை வச்சுக்க முடியாது, சுவாமி பண்ணிருக்காருன்னு சந்தோஷம்னா பண்ணோம். சுகஹஸ்தா சுசீக்ராஷ்ட ராகவம் பர்யுபாசத. அப்படி தூக்கம் வரும்படியா இருக்கான். சுசீக்ராஷ்டான்னு அப்படி போட்மையில் இறங்கி இவன் கடலூர்ல காவி சாப்பிட்டு க்ஷவரம் பண்ணி வரிப்பிடலாம்னே. ஆமா அது மாதிரி சீக்கிரமா பண்றாளாம்னே. அத்யுதமா அந்த பார்பாவா அவள்லாம் வந்து ஜட்டாசோதனம் பண்ணி மங்கள ஸ்நானம் பண்ணி விசோதித ஜடஸ்நாத பூமாலையெல்லாம் சாத்தி பீதாம்பரங்கள்லாம் சாத்தி பரவமங்கலமாய் சுவாமி சொல்லிக்கிறாளாம். இந்த சந்தர்ப்பத்துல ஒரு பெரிய ஆச்சரியம்னார் வால்மீகி. கௌசல்யா என்ன பண்றாளா, இந்த குரங்கனுடைய பத்னிகள்லாம் வந்திருக்கேன் அத்தனை குரங்குக்கும் பின்னி தலையில பூ வச்சாளா. இது என்னமா வச்சான் ததோ வால்மீகி இருக்காரு. அவர் என்ன பதம் போடுறார் தெரியுமோ? ரொம்ப சிரமப்பட்டு பின்னினாள்ங்கிறார். ததோ சகார யத்னாத் கௌசல்யா. சகார யத்னாத் கௌசல்யா. அது என்ன பின்ன கால் போட்டா ஒட்ட ஒட்ட ஜானா இருக்கு டப்புன்னு விட்டுக்கிறது. அதுல நாரக்கரை வச்சு சிரமப்பட்டு சகார யத்னாத் கௌசல்யா பிரகிருஷ்டா புத்ரலா. கிராப்பு தலையை பின்றதுக்கு எத்தனை பாடு பண்ணமோ அத்தனை பாடுபட்டாலாம். சகார யத்னாத் கௌசல்யா பிரகிருஷ்டா புத்ரலால். இத்தனை சிரமம் என்னத்துக்கு பட்டான் வால்மீகி? புத்திரலாலசான் ராமனிடத்துல இருக்கிற அன்பு. ஆமா சுவாமிக்கு உதவு பண்ணின குரங்குகளுடைய பத்னிகள்னு அன்பா. ஆமா இந்த குரங்கெல்லாம் கல்யாணத்துல தலையில பூ இல்லாம இருக்கலாமான்னு அதுக்கு பின்னி கிண்ணி பூவை வச்சு ரொம்ப சிரமப்பட்டு பின்னி மன்னாடினான் விட்டாள். சகார யத்னாத் கௌசல்யா பிரகிருஷ்டா புத்திரலாலசா